எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவருக்காக ஒரு பாட்டு பாடிடலாமா? நான் தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு. கொஞ்சம் நவந்தேனா இங்க 8 கோடி பேரு. பாட்டு ஸ்டேட் இனி விசிலு சத்தம் கேட்டு நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டு. விஜய் மாமாக்கு நன்றி. விஜய் மாமா எங்களுக்கு பஸ் விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you ஆதநேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் குறிப்பாக இந்த அரசு பேருந்து இயக்காம இருந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு தாவேக்கா ஆட்சி அமைஞ்சவுடன் மக்களோட கோரிக்கையை ஏற்று அங்கே அரசு பேருந்தானது இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நம்ம பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுவங்கூர் ஏரியால தான் இருக்கோம். இந்த ஊருக்குமே அரசு பேருந்தானது இயக்கப்படவே இல்லை. பல முறை இவங்களோட மனுக்களையும் கோரிக்கைகளையும் கொடுத்துருக்காங்க. பல ஆண்டுகளாக இங்கே அரசு பேருந்தானது வரவே இல்லை. இவங்களோட போக்குவரத்துக்காக ஆட்டோவோ இல்லை மினி பஸ்ஸோ இந்த மாதிரியான பேருந்துகளை தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. தாவேக்கா ஆட்சி அமைஞ்சவுடன் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சென்று நம்ம எங்க எம்எல்ஏ அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த எம்எல்ஏ அவர்கள் உடனடியாக இந்த ஊருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பேருந்து இயக்க ஆணையிட்டிருக்காங்க. அதன்படி இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பெரியவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த அரசு பேருந்தானது இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை மக்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றுட்டு இருக்காங்க. மக்களோட கருத்துக்களையும் நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தம்பி, உன் பேர் என்ன? செல்வராகவன். உங்க ஊர் பேர் என்ன? சிறுவங்கூர். சிறுவங்கூருக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பஸ் வந்திருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பஸ் வரல, இப்பதான் வந்திருக்கு. இப்பதான் வந்திருக்கா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா பஸ்? யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் காலையில வருது, அதனால சீக்கிரம் ஸ்டடி அட்டன் பண்ண முடியுது. அதனால சீக்கிரமா போக முடியுது. இது காசு வர நாங்க மிச்சம் பண்றது. இதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி மினி பஸ்ல போயிட்டு இருந்தோம். அது எப்படி சுத்திக்கிட்டு தான் போவோம், அதனால கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அதுக்கு காசு அதிகமா கேட்பாங்க. ஓகே, இந்த கவர்மெண்ட் பஸ் விட்டது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? இருக்கு. ஓகே, இது யாரு விட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? முதல்வர் விஜய். முதல்வர் விஜய் அவர்களா? ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். இத்தனை வருஷமா எங்களுக்கு பஸ் எல்லாத்துக்கும் போட்டிருக்காரு, அதனால தேங்க்ஸ் அவருக்கு. என்ன படிக்கிறீங்க? 10th. உங்க ஊர் பேர் என்ன? சிறுவங்கூர். இப்போ நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்களா? இதுக்கு எப்படி ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க? மினி பஸ்ல போயிட்டு இருந்தேன். மினி பஸ்ல போயிட்டு இருந்தீங்களா? பஸ் கவர்மெண்ட் பஸ் வந்ததே இல்லையா? வந்ததே இல்லை. கடைசியா எப்பதான் வந்துச்சு? இப்பதான் ரீசெண்டா வந்துச்சு. பக்கமா தான் வரவே செஞ்சுது. நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க ஊருக்கு பஸ்ஸே வந்தது இல்லையா? ஒரு டைம் வந்துச்சு, சண்டே ஆயிடுச்சு, அதனால வரதில்ல. சரி, இப்போ இந்த பஸ்னால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஸ்டடி அட்டெண்ட் பண்ண முடியுது. ஃப்ரீயா போக முடியுதா? சரி, இப்போ பஸ் விட்டுருக்காங்கல்ல, யார் விட்டுருக்காங்க தெரியுமா? யாரு? சிஎம் விஜய். சிஎம் விஜய் அவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமா? சொல்லிருங்க. தேங்க்யூ விஜய் அண்ணா. என் பேர் சத்யா. உங்க ஊர் பேருமா? சிறுவங்கூர். சிறுவங்கூர். இப்போ இங்க புதுசா அரசு பேருந்து விட்டுருக்காங்கம்மா. எத்தனை வருஷம் முன்னாடி பஸ் வந்துச்சு? பஸ் இன்ன வரைக்கும் வந்து பார்த்ததே இல்ல. வந்ததே இல்லையா? வந்ததே இல்ல. என்ன காரணம்? ஏதாவது ரீசன் கேட்டிருக்காங்களா?
தெரியல, இந்த ஊருக்கு பஸ் இன்ன வரைக்கும் டவுன் பஸ் விட்டதே இல்ல. வந்ததே இல்ல. இல்லம்மா, பல ஆட்சிகள் இருந்திருக்கு, திமுக அதிமுக இந்த மாதிரி பல கட்சிகளும் இருந்திருக்கு. அந்த நேரத்துல ஏன் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா, இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க, எவ்வளோ தடவை மனுவும் கொடுத்துருக்காங்க, இன்ன வரைக்கும் அந்த பஸ் வந்ததே இல்ல. பஸ் வந்ததே இல்ல. இப்போ அரசு பேருந்து விட்டுருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசு பேருந்து விட்டதால சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளோ நாள் வராதால இப்ப வந்திருக்குல்ல, அதனால சந்தோஷம் தான். ஓகே. பெனிஃபிட் தான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட் தான் அரசு பேருந்து விட்டதால. ஓகேம்மா, முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ தான், ரொம்ப மிக்க நன்றி. சரிம்மா, தாவேக்கா அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குட் தான், நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா? குறிப்பா இந்த சிறுவங்கூர் மக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயமா? இல்லம்மா, இப்ப நீங்க கடைசியா எப்ப உங்க ஊருக்கு வந்துச்சு ஞாபகம் இருக்கா? இல்ல, பஸ்ஸே வந்தது இல்ல. இப்பதான் விட்டுருக்காங்க. அப்படியா? ஃப்ரீ பஸ்ன்றது இப்பதான் விட்டுருக்காங்க. அப்படியா? விஜய் ஜெயிச்சது உங்களுக்கு மகிழ்ச்சியா? ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லாதான் நடக்கணும். நல்லாதான் நடக்குதா? அதுக்குதான் எல்லாம் போட்டுச்சு. சரிம்மா. பிச்சந்தல எங்க ஊர்ல பிச்சந்த நான் விருந்தாடியே பிச்சந்தல பஸ்ஸே வரல. ஒரு பிரி பைஸ் விட்டாங்க. 9:30 ஒண்ணு வருது, நைட்டு 7:30 வருது, 7:30 வருது. பள்ளிவாட்டு புள்ளியில நடந்து போகுது மூராப்பாளையம். பள்ளிவாட்டு புள்ளிவ நாங்க வேலை வித்திக்கு போறவங்க இல்ல பஸ்ல வரும். மூராப்பாளையம் ஆழத்துக்கு வந்து அயராப்புறம் வந்து சங்கராபுரத்து பஸ்ல வந்து கள்ளக்குறிச்சி வரும். சரி, அங்க பஸ் விடணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க. ஆமா. குறிப்பா ஏன் இந்த சிறுவங்கூருக்கு மட்டும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி மத்த ஊர்கள் எல்லாம் பஸ் இருக்கு, இந்த ஊருக்கு மட்டும் விடாத காரணம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியாது, தெரியல. ஆனா இப்ப பஸ் விட்டுருக்காங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? அப்படி சந்தோஷம் தானே. அப்படியா? 10 ரூபா 20 ரூபா மிச்சம் தானே எங்களுக்கு. இப்ப 20 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப அது மிச்சமா இருக்கு. ஆமா. சரிம்மா, இப்போ தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுன்னு இந்த மாதிரி பஸ் பேருந்து விட்டுருக்காங்க. முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது சொல்லணும்? நன்றி தானா? வேற என்ன கோரிக்கை இருக்கு இந்த சிறுவங்கூர் மக்களுக்கு? வேற ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா? என்ன வெளிவாசலுக்கு போறதுக்கு வழி இல்ல, ரோட்ல உட்காந்து கிடக்கணும், அதுக்கு ஒரு பாத்ரூம் ஒண்ணு கட்டினா பரவாயில்ல. சரிம்மா, பாத்ரூம் கட்டி கொடுக்கணும். ஆமா. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சுபாஷ். சிறுவங்கூர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 32 வருஷமா இருக்கேன். 32 வருஷமா இருக்கீங்க. இந்த ஊருக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனை? ஏன்னா புதுசா இப்பதான் அரசு பேருந்து விட்டுருந்தாங்க. ஆமா. கடைசியா எப்போ பஸ் வந்துச்சு? எதனால இத்தனை வருஷமா வரல? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே கவர்மெண்ட் பஸ் நம்ம ஊருக்கு கிடையாது, மினி பஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கு அப்படின்ட்டோம். அதே மாதிரி பஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் போய் ஏற மாதிரி இருக்கும். நம்ம பொதுமக்கள் வந்துட்டு இது காலனி பகுதி, அது ஊர் பகுதி, நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே அங்க போய் பஸ் ஏற சொன்னாங்க. அதனால வந்துட்டு அங்க வர பஸ் இங்க வர்றதில்ல. அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் ஆயிட்டு 30 வருஷமா 35 வருஷமாவே நம்ம ஊருக்கு அரசு பேருந்தே கிடையாது. நம்ம திமுக ஆட்சியிலையும் சொல்லி பார்த்துட்டோம், நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாமே வந்துட்டு மனு கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியிலையும் கொடுத்து பார்த்துச்சு, எல்லாம் பண்ணிக்கலாம் எப்பயும் போல செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம தளபதி விஜயன் ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்து இப்போ 2 மாசம் தான் ஆகுது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சி அருள் விக்னேஷ் அவர்கிட்ட வந்துட்டு நம்ம ஊர் சார்பாக போய் மனு கொடுத்துருந்தோம். மனு கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்துட்டு இத்தனை வருஷமா வந்துட்டு அரசு பேருந்து கிடையாது, பொது கழிப்பிட வசதி கிடையாது, டிச்சு வசதி கிடையாது. இப்போ இந்த தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்ததுல இருந்தே வந்துட்டு இது வரைக்கும் ரோடே போட்டது கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இல்லை, இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க? மக்கள் குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 குடும்பங்கள் இருக்கும். ஓட்டு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டு கிட்ட இருக்கும். 3000 ஓட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் நீங்க பல முறை மனு கொடுத்தும் பல முறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்தது இல்லை. ஆமா. இல்ல, இப்ப இந்த பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள் மினி பஸ் தான். நாங்க 20 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா 250 நான் வந்துட்டு ஒரு 2005 2006 அந்த மாதிரி காலகட்டத்துல 2000 ரூபாய் பஸ் பேரு. அதுக்கப்புறம் அது 5 ரூபாய் ஆக்குனாங்க, 7 ரூபாய் ஆக்குனாங்க, இப்ப 10 ரூபாய் வரைக்கும் ஆயிட்டு. பாக்குறீங்க இல்லைங்களா மினி பஸ்? 2 மினி பஸ். ஆமா, அந்த 2 மினி பஸ் தான் மாறி மாறி வரும். 8:30 சிங்கிள் ஒண்ணு, 9 மணி சிங்கிள், அதுக்கப்புறம் மதிய டைம்ல, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஒரு 4:30 4:45 ஸ்கூல் விடுதுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா 4:45 ஒரு பஸ் இருக்கு. எல்லாம் மினி பஸ்ஸுங்க தான். இப்ப தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசு பேருந்து முதல்ல தலைவர் தளபதி விஜய் அண்ணா பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம ஊருக்கு கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கா உங்களுக்கு? மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? மக்கள் எல்லாம் பொதுமக்கள்கிட்ட கேளுங்க, எல்லாமே வந்துட்டு பேசுவாங்க. பேசுங்க. சரி, இப்போ இந்த ஊருக்கு, இந்த சிறுவங்கூர் மக்களுக்கு வேற ஏதாவது அடிப்படை தேவைகள் இருக்கா? அதான் பொது கழிப்பிட வசதி சுத்தமாவே இல்லை. எல்லாமே வந்துட்டு சாலை வசதி இல்லை. அதே மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ல தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஜிஹெச் அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த கவர்மெண்ட் ஜிஹெச் போற வழியில ஒரு பொது
லைட் வசதியே இல்ல, சுத்தமா இல்ல. நைட்ல போறவங்க அங்க நடுவுல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, அங்க இருந்து போறவங்க எல்லாம் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு கொஞ்சம் இது பண்றாங்க. பொதுமக்களும் வந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க தெருவிளக்கே கிடையாது. ஓகே. இங்க இருந்து நம்ம சிறுவங்கூர்ல இருந்து கவர்மெண்ட் ஜிஹெச் இங்க தான் இருக்கு, சமத்துவபுரம் ஜிஹெச். எல்லா வசதியும், மெடிக்கல் காலேஜ் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஆனா அங்க போறதுக்கான தெருவிளக்கே இல்லை. எல்லாமே மனு கொடுத்துருக்கு, தெருவிளக்கு கொடுத்துருக்கு, சாக்கடை வசதி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க நூலகம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பொது கழிப்பிட வசதி கிடையாது. இப்போ வரைக்கும் ஒரு இன்னொருத்தவங்களோட இடத்துல வந்துட்டு அதுக்கு வரி கட்டி பொதுமக்கள்லாம் அங்கதான் வந்துட்டு டாய்லெட் போயிட்டு. இந்த இளைஞர்கள்லாம் வந்தனாலதான் இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குது. தாவேக்கோட ஆட்சியும் செயல்பாடுகளும் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, எல்லாருமே வந்து சந்தோஷமா தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இது வரைக்கும் இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறப்பாக தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஊருக்கு பேருந்து விட்ட முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல என்னோட கள்ளக்குறிச்சி தொகுதி தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சி அருள் விக்னேஷ் அவர்களுக்கும், கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும், என்னோட ஒன்றிய செயலாளர் வரதன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் கஸ்தூரி. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் இப்பதான் மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது. நான் பார்க்கும் போதே அதுதான், இந்த தெருவுல வந்துட்டு ரொம்ப தண்ணி, மழை தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே தேங்கி தேங்கி நிக்குது. வரது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூடமே இந்த ரோடு போட்டது இங்க ஜிஹெச் வந்ததுனாலதான் ஆம்புலன்ஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ரோடு கூட போட்டாங்க. இது உள்ளெல்லாம் இன்னமும் ரோடே போடல. மக்களும் எப்பத்துல இருந்தே கேட்டுட்டு தான் இருக்காங்களாம். ஆனா எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இங்க எப்படி சொல்றாங்கன்னா, டிச்சு போட்டாதான் ரோடு போடணும்னு மக்களும் கொஞ்சம் இது பண்றாங்க, பிரச்சனை மாதிரி பண்றாங்க. இல்லைன்னா ரோடு போட்டிருப்பாங்க. மெயினா அதுதான் பிரச்சனை. சரிம்மா. இதெல்லாம் அடிப்படை தேவைகளா இந்த ஊருக்கு தேவைப்படக்கூடிய விஷயம்? தேவைப்படக்கூடிய விஷயம். நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தீங்க? இப்ப 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமா அரசு பேருந்து இங்க வந்திருக்கா? இல்ல, வந்தது வந்தலையான்னு கேட்டிருக்கீங்களா? இது மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்களா? அதுதான் சொல்லுவாங்க. அது ஏதோ முன்னால இருந்தே அப்படிதான் இருக்கு. எல்லாருமே மனு குடுக்கறாங்க, போறாங்க. ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அந்த மாதிரி இப்ப நம்ம மனு குடுக்கறது கூட ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இப்ப இந்த ஆட்சியில நான் அது உணர்றேன். 2 மாசத்துல இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப சிஎம் அண்ணான்றது அததான் சொல்றோமே, ஒரு தைரியமா எதனா ஒண்ணு போகணும்னா கூட நாங்க ஒரு தைரியமா நம்பிக்கையா இதை நடக்கும்ன்ற கான்பிடன்ஸ் எங்களுக்கே இருக்கு. சரிம்மா. இப்ப இந்த பஸ் வர்றதுனால யாருக்கெல்லாம் பயன்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் என்ன சொல்றாங்க? பொதுமக்கள் மெயினா எப்படி சொல்றதுன்னா, ஸ்கூல் பசங்களுக்கு தான் இது தேவைப்படுது. ஸ்கூல் பசங்க தான் அந்த 8:30 மணிக்கு அந்த ஸ்கூல் பஸ்ஸுக்காக தான் மெயினே. அது கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஸ்கூல் பசங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான இதுதான் எல்லாருமே இது பண்றாங்களே. உங்க ஊருக்கு பேருந்து கொடுத்த தாவேக்காவுக்கும் முதல்வருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான், முதலமைச்சர் சி ஜோசப் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அருள் விக்னேஷ் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் அது மனு கொடுத்து 1 மாசத்துல இந்த இது நடந்தது எங்களுக்கே ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஊர் மக்களுமே பரவாயில்ல, இவ்வளவு சீக்கிரம் இது பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொன்னாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பேர் கண்ணீரா. நீங்க வேலைக்கு போறீங்களா? இங்க வேலைக்கு, எங்க கூலி வேலைக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். சரிம்மா. ரொம்ப கஷ்டமா. எந்த பஸ்ல போயிட்டு இருக்கீங்க? நாங்க மினி பஸ்ல போவோம். காலைல 9:15 பஸ்க்கு போவோம். இத்தனை நாளா மினி பஸ்ல போயிட்டு இருந்தீங்களா? ஏன் கவர்மெண்ட் பஸ் வரலன்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கிறோம். ஏன், எதனாலயா? எதனாலன்னா, இந்த ஊர்ல சரி பஸ், அந்த பஸ் வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு அந்த பஸ் ஓடுறதுக்கு இல்லை, இப்பதான் வந்துகிட்டு இருக்குது. உங்க ஊருக்கு பஸ் விட்ட முதல்வர் விஜய் இருக்காரு இல்லீங்களா? அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்ல விரும்புறீங்களா? எங்களுக்கு வேற என்ன உங்களுக்கு உங்க ஊருக்கு வேற என்ன தேவை சொன்னீங்கன்னா அவரு அதையும் செஞ்சு கொடுப்பாங்க. ரோடு போடணும். இந்தாண்ட இதெல்லாம் ஒரு தண்ணி மழை பெய்யுதுன்னா தண்ணி நிக்குது. இதெல்லாம் ரோடு போட்டு விடணும், சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். சரிம்மா. பள்ளிக்கூடத்து புள்ளியும் ஒழுங்கா 8, 8:30 பள்ளிக்கூடம் போகணும். சரி, நல்லது. மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தி சார். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? நான் பிறந்ததே இந்த ஊர்ல தான். பிறந்ததுல இங்க தானா? அப்ப நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். அரசு பேருந்து ஏன் உங்க ஊருக்கு வரதில்லை? அரசு பேருந்து அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேருந்து வந்தது சார். அது என்ன ரீசன் தெரியல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வரவே இல்லை. ஆனா முறையா நம்ம தளபதி சார் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அரசு பேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய சந்தோஷம் எல்லாருக்குமே. யாரெல்லாம் பயன்படுறாங்க, எப்படி எல்லாம் பயன்படுறாங்க? யாருன்னா ரொம்ப இல்லாதவங்க, பஸ் அந்த 10 ரூபாயே ஒரு நாளைக்கு நம்மளால கொடுக்க முடியாத இருக்கிறவங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. அதாவது எல்லா ஊருக்கும் இப்ப ஃப்ரீ பஸ் போகுது, இந்த ஊருக்கு மட்டும்தான் வராம இருந்துச்சு. எத்தனை வீடு இருக்குமா இங்க? எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க? அதெல்லாம் ஊர் பெரிய ஊர் தான் சார். பெரிய ஊர், ரொம்ப பெரிய ஊர். இப்ப இந்த பஸ் விட்டனால உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாவும் சந்தோஷமா? வேலைக்கு போறவங்க, வேலைக்கு இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பஸ் இல்லாம. அதனால அவங்களுக்கு எல்லாம் அந்த பஸ் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தாவேக்கு ஆட்சி எப்படி இருக்கு? சிஎம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு? சிஎம் சார்
அங்க உள்ள சட்டமன்றத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆகுறது இப்பதான். எல்லாம் பாக்குறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்திருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்ல, என்னன்னே தெரியாது. அதாவது இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க கூட நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து சாரு ஆட்சிக்கு வந்ததுனாலதான். ரொம்ப சிறப்பா பண்றாரு சாருக்கு, எப்பயுமே வெற்றிதான். சரி, கடைசியா சட்டமன்றத்துல ஒண்ணு செஞ்சு காமிச்சாங்கல்ல, அது பண்றீங்களா? சரிம்மா, ஒரு வாழ்த்து முடிச்சிடலாமா? செஞ்சாதான் சார் கெத்தா. ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்றோம். நாங்க வந்து கட்சிக்கு வந்ததுனால நாங்க கட்சியில நாங்கெல்லாம் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே ரசிகர் மன்றத்துல இருக்கிறோம். ஓகே, தளபதி ரசிகர் நாங்கெல்லாம். அப்ப இருந்து இருக்கீங்க. உங்களால இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிம்மா. கண்டிப்பா. மேடம், உங்க பேர் சொல்லுங்க. பிரியா. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 13 வருஷமா. 13 வருஷமா இருக்கீங்க. அரசு பேருந்து உங்க ஊருக்கு வந்திருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? எவ்வளவு நாளா நீங்க? நீண்ட நாள் கனவு. அப்படியா? ஆமா. எதனால? வரதுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல பஸ் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தும் நாங்க ஆட்சிக்கு வந்தவங்கள்ட்ட நாங்க சொல்லியிருக்கோம் அரசு பேருந்தும், ஆனா எதுவுமே செயல்படல. இப்ப எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா பஸ் வந்துருக்கு. ஓகே, யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு? எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. வயசானவங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஓகே, தாவேகா செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சிஎம் அவர்களோட செயல்பாடுகள்லாம் நல்லாவே இருக்குங்களா? அப்படியா? என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அசம்பிளி எல்லாம் பாக்குறீங்களா? சட்டமன்றம் எல்லாம் பாக்குறீங்களா? பாத்துட்டு தான் இருக்கோம். இப்பதான் சட்டசபையே பாத்துட்டு இருக்கோம். நாடகம் எல்லாம் பாக்குறது இல்ல? அதெல்லாம் இப்ப பாக்குறதே இல்ல. அதெல்லாம் என்னடே இப்ப மறந்தாச்சு. அண்ணன் என்ன பேசுறாரோ அது மட்டும் தான் பாத்துட்டு. ஒருவேளை தாவேகா ஆட்சி அமையலைன்னா உங்க ஊருக்கு பஸ் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, கண்டிப்பா சுத்தமா இல்ல. வந்திருக்கு. ஓகே, நீங்க இத்தனை வருஷமா மாறாது, இப்ப இனிமேட்டு வந்து மட்டும் எப்படி மாறும்? சரி, எல்லாருமே சொல்றாங்க இதுவே ரொம்ப நாளுக்கு நீடிக்காது அப்படிலாம் சொல்றாங்களா? இல்ல இல்ல, கண்டிப்பா நீடிக்கும். கண்டிப்பா எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் எப்பயுமே நீடிக்கும். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? செய்யணும், இனிமே அண்ணன் நல்லா செய்யணும், மக்களுக்காக நல்லா செய்யணும், அவ்வளவுதான். உங்க ஊருக்கு பஸ் விட்ட அவருக்கு நன்றி தான் சொல்லணும். நன்றி தான் சொல்லணுமா? சொல்லிருங்க. நன்றிங்க, மனமார்ந்த நன்றி எங்க ஊருக்கு பஸ் விட்டதுக்கு. தேங்க்யூ. அவர் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு? இப்போ வந்து பஸ் விட்டுக்கிறாரு. அவர் செய்ய உடனே 3 மாசத்துலயே பஸ் விட்டுக்கிறாரு. வேற யாராவது வந்தா பஸ் விட்டுருப்பாங்களா? விடவே இல்ல. இது வரைக்கும் எதுவுமே நன்மை செய்யல. இப்ப இவர் வந்து ஒரே மாசத்துல 3 மாசத்துல பஸ் விட்டாரு. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியா இருக்கா உங்களுக்கு? சரி, பாக்குறீங்களா அவங்க சிஎம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கிற. அவர் செய்யறது எல்லாம் பாத்துக்கிட்டு தான். நல்லா இருக்கா? அவங்க குடும்பத்தை நினைக்க மாட்டேங்கிறாங்க, மக்களை தான் நினைக்கிறாங்க. மக்களை தான் நினைக்கிறாங்க. இந்த பாத்துட்டு இருப்பாரு அவரு, சிஎம் முதல்வர் பாத்துட்டு இருப்பாரு. அங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க. சரி, வணக்கம், எனக்கு வீடு வேணும். உங்களுக்கு வீடு வேணும்? சரி, அதையும் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? நன்றிம்மா, நன்றி. நீங்க இந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்த வருஷம் நான் இங்க ஊர்ல பெரிய ஆள் நானு. நீங்க தான்? ஆமாங்க. நீங்க சொல்லுங்க, இத்தனை வருஷமா ஏன் அரசு பேருந்துன்றது உங்க ஊருக்கு வரல? கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன், ஆனா நடவடிக்கை நடக்கல. என்ன காரணம் சொல்றாங்க? என்ன காரணம் சொல்றாங்க? செய்யறேங்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. திரும்பி வந்து செய்ய முடிக்கிறாங்க. திமுக ஆட்சி, நான் திமுக ஆட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா செய்ய முடிக்கிறாங்க. எனக்கு மனசு ரொம்ப பேலிச்சு. எனக்கு திரும்பி வந்து இந்த ஊர்ல வந்து ஏழைப்பாடுகளுக்கு லோன் கொடுக்கணுங்க, வீட்டு லோன் கொடுக்கணும். சரி, அதே மாதிரி டிச்சுல கிளீன் பண்ணணும், ரோடு கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. ரோடுலாம் பாருங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. இதுல 2 பக்கமும் டிச்சு போடணும், 2 பக்கமும் வீடு அடிபடுது, அதெல்லாம் உடச்சி எடுக்கணும். அதை சரிங்க. இப்ப அரசு பேருந்து விட்டுருக்காங்களே, இப்போ எப்படி இருக்கு? யாருக்கெல்லாம் பயன்படுற மாதிரி இருக்கு? இப்ப வந்து அவர் செய்யறது மக்களுக்காக செய்யறது ரொம்ப நன்மையா இருக்குது எனக்கு. அப்படியா? ஆமா ஐயா, உங்க வயசுக்கு நீங்க எத்தனையோ கட்சிகளை பாத்துருக்கேன், எத்தனையோ தலைவர்ல பாத்துருப்பீங்க. இந்த சிஎம் விஜய் அவர்களோட செயல்பாடுன்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்றீங்களே? ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இப்ப என்ன காரணம்? என்ன காரணம்னா, நல்ல மக்களுக்காக செய்யறாங்க. அவங்க மக்களுக்காக நல்ல உதவி செய்யறாங்க. 200 யூனிட் தரேன்னாங்க, அதை தந்துட்டாங்க. பேருந்து விடாத ஊர்களுக்கு பேருந்து கொடுத்துட்டாங்க. மகளிர் பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த 2500 சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறீங்க? சரிம்மா, சரிங்க, கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி. என்னுடைய கருத்து கணிப்பு இது வரைக்கும் எந்த காலத்துல இந்த மாதிரி வந்தது கிடையாது. வந்துச்சு, அப்புறம் நிறுத்திட்டாங்க. என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்னா டிக்கெட்டு ஏறலன்னு சொல்றாங்க. அது பஸ் வளைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால 2 மினி பஸ் வந்துகிட்டு தான் இருக்கு, டிக்கெட் ஏறிட்டு தான் இருக்காங்க. மினி பஸ் வருது, போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஏர்லின்னு ரீசன் சொன்னாங்க. இப்போ கவர்மெண்ட் பஸ் இருக்குன்னு தான் வந்தேன். இப்போ கவர்மெண்ட் பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு நமக்கு தெரியல, டைமும் தெரியல நமக்கு. அங்க போனா ஆடி ஆபீஸ்க்கு வந்து ரூட் வாங்க போயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அதனால இந்த கவர்மெண்ட் பஸ் வந்ததுக்காக கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும்
கோடான கோடி எங்களுடைய செருங்கூர் பொதுமக்களுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை வருஷம் போராட்டம் இப்போ இவங்க ஆட்சி வந்தது நடைபெற்று இருக்கு. ஆமா, எப்படி பாக்குறீங்க அவங்க செயல்பாடுகள்? செயல்பாடுகள் நல்லா தான் இருக்குது. செயல்பாடுகள் நல்லா தான் இருக்குது. நல்லதா எந்த ஒரு கரெக்ட். இன்னும் போக போக தான் எப்படி இருக்குன்னு தெரியல. வேற ஏதாவது ஆட்சி வந்திருந்தாங்கன்னா இன்னும் உங்க ஊருக்கு பேருந்து விட்டுருக்க வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்ல, வாய்ப்பு இல்லையே. நான் தான் சொல்லி பார்த்தேன். நான் சென்ற ஆட்சியில நான் சொல்லி பார்த்தேன். பஸ் விடுங்க, பஸ் படுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் பஸ் வரல, ஒண்ணு வரல. சரிங்கய்யா, வேற என்ன அடிப்படை தேவைகள் வேணும் உங்க ஊருக்கு? அடிப்படை தேவைங்க பாருங்க, இந்த ரூட்டை பாத்தீங்களா? ரோடு வசதிகள். ரோடு வசதி இல்ல. எத்தனையோ பேர் ரோடு வசதி இல்ல. இந்த தண்ணி கொஞ்சம் கிணறு கொஞ்சம் தண்ணி இப்ப வத்தி போயிருச்சு. கொஞ்சம் அந்த கிணறு வெட்டி இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு தண்ணி குடி தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. பரவாயில்ல. சிறுவங்கூர் மக்களோட வேண்டுகோள். காலனி மக்களுடைய வேண்டுகோள். தண்ணி கேட்டா, வாட்டர் மேன் கேட்டா தண்ணி அடிஞ்சு போச்சு, ஊற வச்சு தான் இறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயனுடைய முதலமைச்சருடைய அறுதால இந்த மக்களுக்கு கிணறு வெட்டி இன்னும் கொஞ்சம் கிணறுல ஆழப்படுத்தி தண்ணி கொஞ்சம் கொடுக்கணும்னு கொஞ்சம் மனமாற வேண்டி கேட்டு. நம்ம ஊரோட பல நாள் கனவு நிறைய இருக்கு. 30 வருஷமா பஸ் இல்லை, அரசு பேருந்து இல்லை. எதனாலன்னு இவங்க பல கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வந்தும் கேட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 மாதம், கிட்டத்தட்ட 1.5 மாதம் சம்திங் தான் ஆயிருக்கு. நம்ம வந்த உடனே எம்எல்ஏ அருள் விக்னேஸ்வரன்ட்ட மனு கொடுத்துருந்தோம். எல்லாரும் சேர்ந்து தான் போய் மனு கொடுத்துருந்தோம். அதோட நடவடிக்கை உடனே நடந்தது ஆட்சியிலும் தான் வந்து. இந்த ஆட்சியில இவ்வளவு நாள் கம்பேர் பண்றப்ப இந்த ஆட்சியில நடந்தது எவ்வளவு சந்தோஷம். உங்க ஊருக்கு அரசு பேருந்து வந்திருக்கா? பார்த்ததே இல்லை இது வரையும். ஒரு வாட்டி கூட வந்தது இல்லை. மினி பஸ் வரும், அதுவும் அவங்களோட சில வேலைகளா இருந்தா சில நாள் பஸ்ஸே வராது. மக்கள் நடந்து போயிருக்காங்க. இன்னும் ஆட்டோ வசதி ஏற்படுது, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா எவ்வளவு தூரம் நடந்து போகணும் பஸ்ஸுக்கு போகணும்னா? 5 கிலோமீட்டர், இல்லைன்னா மாமாந்தூர் போனா 3 கிலோமீட்டர் ஆகும். 3 கிலோமீட்டர் இல்ல 5 கிலோமீட்டர். யாரும் வண்டி வீட்டுல 2 வீலர்ஸ் வச்சிருக்கோம், அந்த அளவுக்கு யாரும் வசதியான இப்பதான் கொஞ்சமா இருக்கு. அப்பையில இருந்து யாரும் அந்த மாதிரி வண்டி வசதி யாரும் வச்சிருக்கல. மோஸ்டால நடந்தே போயிடுறது எல்லாமே. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அரசு பேருந்து வந்துருது, ரொம்ப சந்தோஷம். அதுவே இன்னும் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா, இப்போ மினி பஸ் வருது போகுது, நீங்க வந்து நின்று இவ்வளவு நேரம் பஸ் வந்துட்டு போகுது. இது வரையும் கவர்மெண்ட் பஸ் இல்லை. டைமிங் கரெக்டா வரணும். அதுக்கேற்ற மாதிரி ரூட்டு இப்போ வந்து இந்த விட்ட பஸ்ஸே கச்சராப்பாளையம் சைட்ல இருந்து இங்க வருது. சிறுவங்கூர் லாஸ்ட் வந்து சிறுவங்கூர்ல இருந்து திருப்பி கள்ளக்குறிச்சி போகுது. அந்த ரூட்டை வந்து இந்த பெருங்குங்கூர் இந்த ரூட்டால கொஞ்சம் பக்கம். இது பக்கம். சீக்கிரம் வரலாம். ஸ்கூல் பசங்க அதே மாதிரி ப்ரேயரு மற்ற விஷயம் எல்லாம் அட்டன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இருக்கிறதுல முக்கியமான பிரச்சனைனா சாலை வசதி. ரோடு வந்து சுத்தமா சரியில்லை. ரொம்ப சரியில்லைன்னா சில ரோடு ரொம்ப இப்ப உள்ளாட்சி வந்துச்சு. உள்ளாட்சியில தலைவர் நின்னாங்க, அவங்க ரோடு போட்டு தரானா அவங்களால சில விஷயம் செஞ்சாங்க. ஆனால் எல்லா விஷயம் செய்ய முடியல. அது இல்லாமல் குடிநீர் வசதி. உள்ளாட்சி வந்தப்போ குடிநீர் நாங்கள் வீட்டுக்கு பியூரிஃபையர் வச்சு தரோம் அப்படின்லாம் சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் தண்ணி வந்து இப்போ ரொம்ப அடிமட்டமாக கீழே போனதுனால உப்பு அதிகமாயிருச்சு. இங்கே வந்து இந்த பகுதியை சேர்ந்தவங்களே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் கிட்னி ஃபெயிலியர் சம்திங் ப்ராப்ளமே வந்துருச்சு. தண்ணினால உப்பு அதிகமாயிருச்சு. முன்ன அந்த கிணறு வெட்டின புதுசுல வந்து தண்ணி நல்லா இருந்துச்சு, அப்போ எதுவும் பிரச்சனை வரல. இப்போ தண்ணி அடியில் போக போக உப்பு அதிகமாக மேலே வரதுனால இதனால கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மாத்திரைகள் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது. மெயினான இது கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ். சிறுவங்கூர்லேருந்து மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். மெயின் ரோடு நல்லா இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல. இல்ல இப்போ இதெல்லாமே வந்து உங்களோட எம்எல்ஏ கேக்குறாங்களா? எம்எல்ஏ அதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இவ்வளவு வருஷமா எனக்கு தெரிஞ்சதுல இருந்து இந்த எம்எல்ஏ செயல்பாடுகள் வந்து வேகமா தான் இருக்கு. அவர் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் தேவைப்படுது. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு கோரிக்கை வந்து முதல்வர் ஏற்று சரி செஞ்சு தரணும். சரிப்பா. இப்ப பேருந்து விட்டதுக்கு முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி. எங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதே போல நல்ல செயல்பாடுகள் செஞ்சு கொண்டு நான் வந்து 20 வருஷமா வாழ்றேன். எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது சின்ன வயசுல இருந்தே நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். சின்ன வயசுல இருந்தே இன்ன வரையுமே ஸ்கூலுக்கு போகும்போது நான் கேகேபிஎஸ் வந்து சக்தி பஸ் பிரைவேட் பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். அதுல இருந்து நான் இப்போ ஒரு 1 வீக்கா கிட்ட வந்து கவர்மெண்ட்ல பஸ்ல எனக்கு சின்ன பசங்க போகும்போது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு கிடைக்காத என் தம்பிகளுக்கு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கிடைக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து சிஎம் ஆனானுக்கு நான் இன்னொன்று விஷயம் நான் சொல்றது என்னன்னா, சாலை வசதி கொஞ்சம் போட்டு கொடுத்து ப்ளஸ் இந்தாண்ட வந்து மருத்துவமனை ஒன்று இருக்குண்ணா, ஜிஹெச் வந்து ஜிஹெச் வழியா போகும்போது தெருவு மின்விளக்கு வசதி இல்லை. கவர்மெண்ட் பஸ் வந்து வலைக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க. வலைக்கு வந்து தாவேக்கா தொண்டர்கள் வந்து பண்ணி கொடுத்தாங்க. பட் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து பஸ் விட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருக்காங்க. இப்போ டைம் கேட்டிருக்காங்க, டைம் கேட்டதுக்கு நாங்கள் சொல்லியிருக்காங்க. சரிம்மா, இப்போ பேருந்து விட்டதுக்காக முதல்வருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ் சொல்றோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை தலைவர் வந்தாங்க. சரிம்மா. எங்க வீதியில ரோடு போடல, சரி, ஊர்ல கிச்சு போடல, எங்களுக்கு காலனி கொடுக்கல, எங்களுக்கு எந்த சலுகையுமே செய்யல. நாங்க என்ன பண்றதுன்னா அதுல இருந்ததுலயே கிடக்குறோம். அப்படியா? அவ்வளவுதான். உங்க ஊருக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, இத்தனை கோரிக்கைகள் இருக்கு.
பஸ்ஸும் அதுலதான் இருந்துச்சு கரெக்டா? இருது. பஸ் வராம இருந்துச்சு. ஆமா எதுவும் கிடையாது. ஆனா இப்ப பஸ் வருதா உங்களுக்கு? பஸ் வருது. விசி வெயில பஸ் வருது. ஊர்தால இருந்து பரத்தருக்கு தண்ணி போகுது. அது போக கூடாது. அத கட்டுமானம் கட்டி அந்த தண்ணி எங்க போகணுமோ அங்க தோட்டணும். சரி. நாங்க ஊடு பணம் போட்டு ஊடு வாங்கினாலும் தண்ணி விடலாமா? விடக்கூடாது. சரி. அது மேல செய்யறாங்க. எவ்வளவு அட்டில் நடக்குது அந்த ஊர்ல. சரி. இப்ப வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பஸ் விட்டுருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. உங்களோட கோரிக்கைகளை வச்சா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டீங்களா? உங்களுக்கு அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. சரிம்மா. இப்ப பேருந்து பஸ் விட்டதுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்வருக்கு? நான் ஒரு நன்றி செய்யணும். நன்றி. ஆமா. சரிம்மா, நன்றி நன்றி. என் பேர் அருள்மணி. சிறுவங்கூர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 6-7 வருஷமா 6-7 வருஷமா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசு பேருந்து வந்திருக்கா? வரலண்ணா. நீங்க பார்த்த வரைக்குமே ஒரு நாள் கூட இது நாள் வரைக்கும் பார்க்கல. இப்பதான் பாக்குறேனே. ஒரு 4-5 நாளா பாக்குறேன். பஸ் வருது, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், சிறப்பு. ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் போறவங்க வந்து இறங்குதுவ, வந்து சந்தோஷமா இறங்குது. பெரியவங்களும் அத ஒரு ஆர்வமா வேடிக்கை பாக்குதுவ. சந்தோஷம்னா இல்ல பஸ் விட்டதே திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க முதல் நாள். அது ஏன் அவ்வளவு பெரிய சந்தோஷம்? அது இவ்வளவு நாளா வரல இல்ல, இப்போ வருது இல்ல. அதனால பெரியவங்களே ரொம்ப மகிழ்ச்சியா அது சந்தோஷமா வேடிக்கை பாக்குறாங்க பஸ். ஒரு தேரு திருவிழா மாதிரி. ஓகே. எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க இங்க? வந்து நிறைய இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இப்ப மகிழ்ச்சி, சந்தோஷமான விஷயம். நீங்க என்ன சொல்ல வரீங்க முதல்வருக்கு? நன்றி. நன்றி. ரொம்ப 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 நன்றி விஜய் சார். ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு செயல்பாடுகள்? சிறப்புனா. அப்படியா? சட்டமன்றம் எல்லாம் பாக்குறீங்களா? பாக்குறேன், ஒரு சில இதெல்லாம் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி எப்ப பாத்துருக்கீங்க நீங்க சட்டமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்னு என்னைக்கு எல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ரெகுலரா பார்த்தது இப்பதான். ஆமா, இப்பதான் பாக்குறேன். எப்படி பேசுறாரு? நல்லா சிறப்பா பேசுறாரு. சிறப்பா பேசுறாரா? சரி, ஓகே. ரொம்ப. உங்க பேருமா? மணிமொழினா. உங்க ஊருக்கு பஸ் விட்டுருக்காங்க, முதல்வர் அவர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? விஜய் அண்ணா ரொம்ப நன்றி. எங்க ஊருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பஸ் விட்டுருக்கீங்க. நான் இந்த ஊர்ல 20 வருஷமா இருக்கா. இது வரலும் ஃப்ரீ பஸ் வந்ததே கிடையாது. இப்பதான் ஃப்ரீ பஸ் உங்க ஆட்சி அமைச்சதுனால ஃப்ரீ பஸ் வந்திருக்கு. ரொம்ப நன்றி விஜய் அண்ணா. அப்படியேம்மா? இது வரைக்கும் ஒரு நாள் கூட? இல்லண்ணா. ஓகே. மினி பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்களோ? கரெக்ட் டைம்க்கு நான் போற டைம்க்கு இருக்காது. நான் பஸ் ரொம்ப நேரம் பஸ்ஸே இல்லைன்னா எங்க போய் ஏறணும்? வேற எங்க போய் பஸ் ஏறுவீங்க? வேற எங்கேயும் இல்ல, நான் நடந்து தானா போவேன். எவ்வளவு கிலோமீட்டர்? இங்க இருந்து 6 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி. ஓகே. இப்போ இதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமாண்ணா. அது ஃப்ரீ பஸ்ஸே விட்டனால மகிழ்ச்சியா இருக்கு. சரிம்மா. இது வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா இப்பயாவது விட்டுருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? இத்தனை வருஷம் ஆட்சி இருந்துச்சு, இத்தனை வருஷம் விடல. இப்ப வந்தா மட்டும் விட்டுருக்க வேணா போறாங்க. சரி. விஜய் அண்ணா வந்ததுனால விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி விஜய் அண்ணா. வணக்கம். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி வட்டம், சிறுவங்கூர் கிராமத்துல இருந்து பேசுறோம். கடந்த 28 வருஷமா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு அரசு பேருந்து வசதியே இல்லாமல் இருந்தது. நாங்கள் இது சார்பாக நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை யாருமே செவிசாய்க்கல. நாங்கள் இப்போ கடந்த நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் வந்தது அப்புறம் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்கள் இந்த கோரிக்கை வச்சிருந்தோம். 20 மனு கொடுத்தோம். மே மாதம் மனு கொடுத்தோம். மனு கொடுத்து ஒரு 1.5 மாதத்துல எங்களுக்கு பஸ் பேருந்து வசதி செய்து கொடுத்த எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் விக்னேஷ் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் அண்ணன் வரதனனுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்று மென்மேலும் இன்னும் நலத்திட்டங்கள் தொடர வாய்ப்பு கொடுக்குறது நன்றி. இத்தனை வருஷமா வராத பேருந்து இப்போ வந்திருக்கு. எப்படி இருக்காங்க மக்கள்? என்ன சொல்றாங்க? மக்கள் எல்லாருமே பேசுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்ல, 1.5 மாசத்துல பஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி செயல்பாடு இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனா எதுவுமே செய்யல. வர்றாங்க, அந்த ஆட்சி ஜெயிக்கிறாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போறாங்க தவிர பொதுமக்களுடைய கோரிக்கைகள் யாருமே செவிசாய்க்கல. நம்ம சொன்னாலும் ஓகே அந்த டைம்ல கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் பேசுறது இல்லை. நம்ம 1.5 மாசம் எங்களுக்கு பேருந்து செய்வது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சிறுவூர் மக்கள் இதனால எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. இதே போல இன்னும் செய்யும் எங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். அண்ணன் கண்டிப்பா அண்ணன் செய்வார். தளபதி அண்ணன் கண்டிப்பா செய்வார். மாணவர்களும் லேடிஸுங்களும் 7 கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்த கள்ளக்குறிச்சி போனோம்னாக்கா இங்கே நம்ம சிறுங்கூர்ல இருந்து போகணும்னா இப்போ இதனால அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதனால நடந்து தான் போகணும். எவ்வளோ நேரம் இருந்தாலும் நைட்டில் வந்தால் நடந்து வரணும். இப்போ இதனால எல்லாத்துக்கும் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பும் இருக்குது. நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்கள் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சரிண்ணே. நீங்களும் முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்ல திட்டங்களை சரியான முறையில் தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். பரவாயில்ல. ஏன்னா இவ்வளோ நாள் காலமாக பஸ் இல்லாத இருந்தது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ வந்த உடனே மக்களுக்கும் பசங்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்போட போகிறது வர மாதிரி அருமையாக இருக்கு. நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுரேந்தர். சிறுங்கூர் கிராமத்தில் நான் வசிக்கிறேன். என்னன்னு சொல்கிறதுனா, மக்கள் டிவிகேக்கு ஓட்டு போட்டதுனால டிவிகே மக்கள்னு சரியாக அவருக்கு மட்டும் தனியாக பார்க்கல. எல்லா எதிர்கட்சிக்கும் எல்லா மக்களுக்கும் சேர்த்து தான் மாண்புமிகு தமிழக
முதல்வர் சி ஜோசப் அவர்கள், விஜய் அவர்கள் சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கார். 717 ஒயின் ஷாப் மூடப்பட்டு இருக்காரு. இன்னும் நலத்திட்டங்கள் மக்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்க அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களால் முடிந்த உதவி அண்ணனுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் கடமையை நாங்கள் சரியாக பணியாற்றுவோம். அதாவது மகளிருக்கு பேருந்து விட்டது ரொம்ப சந்தோஷம். அதாவது எல்லா ஊர் மக்களும் ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு மட்டும் அது கிடைக்கலன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். அது ரொம்ப நாள் கோரிக்கை இப்போ தலைவர் வந்த உடனே ஒரு 1.5 மாசத்துல கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் ரொம்ப யூஸ்ஃபுல் என்னன்னா, வேலைக்கு போகிற மக்கள், ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இவங்களும் ஃப்ரீ பஸ்ஸில் போகணும்னு ரொம்ப நாளாக இது நின்றுட்டு இருந்தாங்க. அதை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்வருக்கு? நன்றி. அப்புறம் இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் செய்யணும். சரிம்மா. இப்ப வர மாதிரியே இன்னும் தொடர்ந்து நிறைய நலத்திட்டங்கள் செய்யணும். அதான் எங்களுடைய ஆசை. ஓகே. இந்த பேருந்து விட்டதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தனியா போயிட்டு இருந்தாங்க சைக்கிள்ல, இப்ப பாதுகாப்பா போயிட்டு வருவாங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க முதல்வருக்கு? இப்படியே தொடர்ந்தா நல்லா இருக்கும், இதுதான் சொல்ல விரும்புறோம். ஓகே. ஐயா சொன்ன மாதிரி சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே சமநிலையா எல்லாமே கிடைக்கணும். அவ்வளவு. சரி, தேங்க்யூ.